யாராச்சும் நோட் பண்ணி சொல்ற வரைக்கும் சில விஷயத்துல நம்ம எவ்வளவு கஞ்சத்தனமா இருக்கோம்னு நமக்கே தெரியறது இல்ல. ரீசெண்டா டிமார்ட்டுக்கு போகும்போது என் ஹஸ்பண்ட் ஒரு ஷாப்பிங் போர்டு வாங்கிக்க அப்படின்னு சொன்னாரு. நான் சொன்ன வீட்ல எல்லாம் ஒரு ஷாப்பிங் போர்டு இருக்குல்ல, எனக்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னு. அவர் சொன்னாரு வீட்ல இருக்க ஷாப்பிங் போர்டு ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு, அதெல்லாம் ஒரு ஷாப்பிங் போர்டா அப்படின்னு கேட்டாரு. பிகாஸ் அதுதான் என்னோட ஷாப்பிங் போர்டு. நான் வந்துட்டு ஒரு 3 to 4 months அது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது பாதி உடஞ்சிருச்சு, இருந்தாலும் இந்த பாதி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கணும்னு எனக்கு தோணல. பட் அவர் அதை நோட் பண்ணிருக்காரு, இந்த டைம் நீ வாங்கிதான் ஆகணும், அதை தயவு செஞ்சு தூக்கி போடுன்னு. ஓகேன்னு புதுசு வாங்கிட்டேன். அப்புறம் ஒரு நைஃப் ஒன்று வாங்கினேன். அது என்ன ராசியோ தெரியல, புது கத்தி எப்போ வாங்கினாலும் வெஜிடபிளுக்கு முன்னாடி அது என் கையை தான் வந்து கட் பண்ணிடுது. அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கும் கத்திக்கும். புது சாப் போர்டு வாங்கினேன் தான், ஆனால் அதில் கட் பண்ணனான்னு கேட்டால் இல்லை. என்னவோ சின்ன வயசுலலாம் புது ட்ரெஸ் வாங்கினா 10 தடவை போட்டு பார்ப்போம். ஆனால் இப்போலாம் வந்துட்டு எது வாங்கினாலும் அது பழசாயிடுமோ, வேணாம் யூஸ் பண்ண வேண்டாம், இந்த பழசு இன்னும் கொஞ்சம் பழசாகட்டும், அது வரைக்கும் நான் அதை அப்படியே புதுசாக வச்சுக்கிறேன், அந்த மாதிரிலாம் தோணுது. ஒருவேளை ரொம்ப வயசாகிட்டே போதா என்னவோ தெரியல.